மனம் விட்டு பேச, உணர்வுகளை பகிர, உங்கள் அடையாளம் கேட்காத, உரையாடல்கள் பதிவு செய்யப்படாத தற்கொலை தடுப்பு இலவச சேவை நேசம். அழைத்திடுங்கள் 0424222022. நேசம், வாழ்வதற்கு ஒரு அழைப்பு. கேள்வி: சோஷியல் மீடியாவில் நம்ம ரியாலிட்டி ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பை பாதிக்குதா? பதில்: ஆம். சமூக ஊடகத்தில் வரக்கூடிய பதிவுகள் நம் அன்றாட வாழ்க்கையை பாதிக்குது. எப்படின்னு பார்ப்போம். அதாவது, உங்கள் வாழ்க்கை என்பது நீங்கள் எடுக்கும் முடிவுகளை சார்ந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒவ்வொரு சேலஞ்ச் இருக்குது. நம்ம அதை கடந்து வர்றதுக்கு எப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வாழ்க்கையில் மேன்மையும் உயர்வும் இருக்குது. இந்த முடிவுகளை எதை சார்ந்து எடுக்கிறோம் அப்படின்னா, உண்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இந்த உண்மையை சார்ந்த உலகியல் யதார்த்தம் என்ன, இந்த உலகம் எப்படி செயல்படுது, இது மாதிரியான விஷயங்கள்னு தெரியணும். எது சரி எது தவறுங்கிறதுல ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடுக்கு வரணும். குறைஞ்சபட்சம் இந்த 3 வச்சு தான் நம்ம ஒரு முடிவை எடுக்க முடியும். அந்த முடிவு நல்லபடியாக இருக்கும். இப்போ என்ன ஆகுதுனாங்க, சமூக ஊடகங்கள், சோஷியல் மீடியா அதிகமாக அதனுடைய தாக்கத்தால் நம்ம முடிவெடுக்கும் திறன் வெகுவாக பாதிக்கப்படுது. எப்படின்னு பார்ப்போம். சமூக ஊடகங்களில் வர்ற விஷயங்கள் உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது. யார் வேணாலும் எதை வேணாலும் எழுதலாம். அன்வெரிஃபைடு இன்ஃபர்மேஷன். ஒரு செய்தித்தாளில் வர்றது கூட ஓரளவுக்கு ஒரு எடிட்டர் செக் பண்ணி தான் வருது. ஆனால் சமூக ஊடகத்தில் யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லலாம். யாரும் அதை செக் பண்ணுறதில்ல, சென்சார் பண்ணுறதில்ல, வெரிஃபை பண்ணுறது கிடையாது. அதனால் சமூக ஊடகங்கள் மூலமாக நமக்கு வரும் தகவல்களை உண்மை என்று நம்புதல் முதல்ல மோசம். அடுத்தது, யதார்த்தத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறத விட சமூக ஊடகங்களில் மாயை தான் பரப்பப்படுது. எல்லாரும் மகிழ்வாக இருப்பதாகவும், அனைவரும் அவங்களுடைய திறனை வெளிப்படுத்துவதாகவும் ஒரு தவறான யதார்த்த பிம்பத்தை நமக்கு உருவாக்குது. அது ஒரு மாயைன்னு சொல்லலாம். 3வது, எது சரி எது தவறுங்கிற எல்லைகள் இப்போ வரையறை போயிருச்சு. ஏன்னா யார் வேணாலும் எதை வேண்டுமானாலும் சரி என்று வாதிடக்கூடிய சமூக ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் நம்ம பார்க்குறோம். எதை வேணாலும் செஞ்சுட்டு அதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியும். இப்படி தவறான விஷயங்களை, உண்மை அல்லாத விஷயங்களை படிச்சுட்டு யதார்த்தத்தை புரிஞ்சிக்காமல் எது வேணாலும் சரி அப்படிங்க இப்போ இருக்கக்கூடிய மனிதர்களிடம் நம்ம சமூக உலகத்தில் இந்த வர்ச்சுவல் வேர்ல்டில் பழகிட்டு அதன் விளைவாக நாம் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் பாதிக்கப்படுது. அப்போ முடிவுகள் பாதிக்கப்படும் போது உங்கள் வாழ்க்கை பாதிக்கப்படுது. அதனால் கண்டிப்பாக சமூக ஊடகங்கள், சோஷியல் ரியாலிட்டி நம்ம ரியாலிட்டியை, ப்ராக்டிக்கல் லைஃப்பை பாதிக்க தான் செய்யுது.